நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இட்லி தோசை மாவை புளிக்க வைக்காமல் இருப்பது எப்படி என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இட்லி தோசை மாவு என்பது அனைவரது வீட்டிலும் அத்தியாவசியமான ஒரு பொருளாக மாறியுள்ளது. இந்த மாவு புளித்து விட்டால் நாம் அதனை பயன்படுத்த முடியாத நிலையில் தூக்கி எறிகிறோம். ஏனெனில் இதற்கு என்ன வகையான சட்னி குழம்புகள் வைத்து சாப்பிட்டாலும் புளிப்புத்தன்மை நீங்குவதில்லை. பல்வேறு வீடுகளில் பெண்களும் தற்போது வேலைக்கு செல்கும் நிலையில் வார இறுதி நாட்களில் தோசை மாவுகளை அரைத்து சேமித்து வைத்துக் கொள்கிறார்கள். என்னதான் இதை நாம் ஃப்ரிட்ஜில் வைத்து சேமித்தாலும் வார கடைசி 2 நாட்களில் அந்த மாவு புளித்து போய்தான் விடுகிறது. இந்த புளித்த மாவில் ஒரு சிலர் வெங்காயத்தை போட்டு தோசை ஊற்றி சாப்பிடுகிறார்கள். இன்னும் சிலர் இதனை செடிகளுக்கு ஊற்றுகிறார்கள். இந்நிலையில் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் மாவை புளிக்க வைக்காமல் இருக்க என்ன செய்யலாம் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய். நமது வீட்டில் இட்லி மாவு புளிக்க ஆரம்பித்தால் இஞ்சி மற்றும் பச்சை மிளகுகளை அரைத்து அதில் போட்டு நன்கு சேர கலக்கி விடுங்கள். தோசை மாவில் இவ்வாறு சேர்க்கலாம். இதன் மூலம் புளிப்பு தன்மை குறையும். அதேபோல் புளித்த இட்லி தோசை மாவில் 1 ஸ்பூன் சர்க்கரை அல்லது 1 ஸ்பூன் வெல்லம் சேர்க்கலாம். இப்படி புளித்த மாவில் இவற்றை பயன்படுத்துவதற்கு முன்னர் சேர்த்து பயன்படுத்தினால் புளிப்பு சுவை குறையும். மேலும் இட்லி தோசை மாவு புளிக்க துவங்கியதற்காக நீங்கள் நினைத்தால் உடனடியாக அரிசி மாவை சேர்த்து கலக்கி பயன்படுத்துங்கள். இப்படி செய்தால் அதன் சுவை குறையும் என்று பலர் எண்ணுகிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. இப்படி சேர்த்தால் புளிப்பு சுவையும் குறையும், அதன் சுவையும் கூடுதலாக இருக்கும். புதிதாக அரைத்து வைத்துள்ள தோசை இட்லி மாவிலும் இது போன்ற அரிசி மாவை சேர்த்து வைத்தால் மாவு புளிப்புத்தன்மை அடையாமல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் நாம் இட்லி தோசை மாவை கிரைண்டர் அல்லது மிக்சியில் அரைக்கும் போது சூடாகாமல் இருக்க அதில் ஐஸ் கட்டிகளை சேர்த்து அரைக்கலாம். இப்படி அரைத்தால் மாவு எளிதில் புளித்து போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்து மாவினை எடுத்து பயன்படுத்தினால் தேவையான அளவு மாவை மட்டும் வெளியில் எடுத்து வைத்துவிட்டு மீத மாவை உடனடியாக உள்ளே வையுங்கள். இதன் மூலம் மாவு சீக்கிரம் புளிக்காமல் தடுக்கலாம். அதிக உளுந்து சேர்த்தாலும் புளிப்புத்தன்மை ஏற்படுகிறது. அதேபோல் வெங்காயத்தை அளவாக சேர்த்து மாவை அரைங்கள். மேல்கண்ட அனைத்து டிப்ஸ்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள் பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.